அவர் பெயர் வச்சது உதவித்தொகை அல்ல. நலிவுற்ற மக்களுக்கோ அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கோ அல்லது விளிம்பு நிலை பெண்களுக்கோ பெண் தலைமையிலான குடும்பங்களுக்கோ தனித்து வாழும் பெண்களுக்கோ என்று வரையறுக்கப்படல. 12 நிபந்தனைகள் அடங்கி உரிமை தொகை என்று பெயர் வச்சிருக்கிறார், உதவித்தொகைன்னு வைக்காம. இப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம், இப்ப நிறைய பெண்கள் அதுல கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. ஆகா, மாசம் 1000 ரூபாய் வரும், அதை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிடலாம், பிள்ளைய படிக்க வச்சிடலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம், இடம் வாங்கிடலாம், இடத்துக்கு பட்டா சரி பண்ணிடலாம், எல்லாமே அந்த 1000 ரூபாயில் முடிந்து விடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காசு ஒண்ணு சும்மா கொடுக்கலங்க, இந்த பணத்தை சும்மா கொடுக்கல. மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் உங்கள் வீட்டினுடைய அண்ணன், மூத்தவர். அவரு தன் தங்கை வீட்டுக்கு வந்துவிட்டு திரும்ப போகும்போது வெறுங்கையோட போயிடப்படாது, ஒரு 1000 ரூபாயை கையில வச்சு இதை வச்சு வீட்டு செலவு பார்த்துக்க, ஒரு 10 கிலோ தக்காளியை வாங்கு, இல்லைன்னா ஒரு 8 கிலோ தக்காளியை வாங்கி சாம்பாரை வச்சு குடி. இதை பச்சை மிளகா 160 ரூபா விக்குது, இஞ்சி 300 ரூபா விக்குது, பூண்டு 350 ரூபா விக்குது, மொத்தமா ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடு அப்படின்னு கையில கொடுத்துட்டு கணவனுடைய வருமானத்தை நீ எதிர்பார்க்கவே கூடாது என்பதற்காக கொடுக்கிறார். இதனுடைய நுட்பத்தை நாம புரிஞ்சுக்கணும். கணவனுடைய வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கப்படாது. ஏன்? அது தமிழ்நாட்டுக்கு வருவாயா வேணும், தமிழ்நாட்டுக்கு வருவாயா வேணும். ஒரு குவார்டரு, ஒரு கோழி பிரியாணியோ ஏதோ சைடு டிஷ் கப்பு எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு நம்பால் 400 ரூபா அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. 30 நாள், 30 × 400 எம்மத்தங்க 12000 ரூபா. 12000 ரூபாயை நம்மள்ட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு, 11000 ரூபாய் கம்பெனிக்கு லாபம். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, குறிப்பாக 10 ரூபாய் பாலாஜி என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். அந்த 10 ரூபாய் பாலாஜியுடைய ஊழல் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. காரணம் என்ன? இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை. இதுதான் இந்த பக்கம் பள்ளக்காட்டி இழிக்குதுன்னா எடப்பாடி சித்தப்பா அவரு வேற லெவல். அவர் 200 கோடி ஒதுக்கீடு பண்ற ஒரு துறையில, ஒரு திட்டத்துல, ஒரு ஒப்பந்தத்துல 1800 கோடி ஒதுக்கி இருக்கார். எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு சரியா வரல. இப்படி பல்வேறு கட்சிகளால மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை லஞ்சம் பெறுபவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் கொடுத்து விட்டு நல்ல அரசாங்கம் அமையல, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. குறிப்பா இந்த சமூக நீதி, திமுகவின் சமூக நீதியை எங்கேயாவது சந்து பொந்துல தான் போய் தேடணும். ஒரு ஜமாத்தார்கள் சந்திக்க வர்றாங்க, இத்தனை பேரையும் நிக்க வச்சு பேசிக்கொண்டிருக்கிறார். அதுல வருத்தப்பட்டு நாம் தமிழர் கட்சி, எங்க அண்ணன் உட்பட அனைவரும் வருத்தப்பட்டு பேசுறோம். அதுல நின்றுட்டு இருந்தவங்களே வந்து பதில் சொல்றாங்க, நாங்களா தாங்க நின்னோம், அவர் உட்காரத்தான் சொன்னாரு, நாங்களா தான் நின்னோம். ஒரு அமைச்சரை காப்பாற்ற நினைக்கிற நீங்கள் நமக்கான மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் நினைக்கல? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய மாண்பல்லவா அது? இப்படித்தான் இவர்களுடைய சமூக நீதி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்ல காவல்துறை இங்க இருந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை கொண்டு போய் அவங்கள விசாரணை செய்யறன்ற பேர்ல விடுதலைன்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா? அந்த படத்துல ஒரு காவல்துறை அதிகாரி பெண்களை எவ்வளவு கொடூரமாக நடத்துவாங்க நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அடிச்சு கைகளை உயர்த்த செய்து பிறப்புறுப்புல மிளகாய் பொடியை தடவுனதை பார்த்தோம், அழுதோம், கண்ணீர் விட்டோம். இப்ப நம் கண் முன்னாடியே நடந்து கொண்டிருக்கு. ஆனா எல்லாரும் மௌனிச்சிருக்கோம். ஏன்? யாரோ ஒருத்தருக்கு நடந்துருச்சு, கேட்க நாதியற்ற கூட்டத்துக்கு நடந்துருச்சு, பேசுவதற்கு யாருமே இல்லாதவர்களுக்கு நடந்துருச்சு என்று தமிழக அரசும் சரி மற்ற கட்சிகளும் சரி கடந்து போகலாம். அதை கேட்பதற்கென்று ஒரு கட்சி, ஒரு தலைவன், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், நாங்கள் அத்தனை பேரும் இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த மக்களை போய் சந்திச்சு உங்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம், உங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்கள் அண்ணனுடைய அறிவுறுத்தலின்படி எல்லா நிலைகளுக்கும் மலைகளை காப்பாற்ற நாம் தமிழர் கட்சி தான் வந்து போராடுகிறது, மரங்களை காப்பாற்ற நாங்கள் தான் போராடுகிறோம், நதிகளை காப்பாற்ற, ஆறுகளை காப்பாற்ற, மணலை காப்பாற்ற, கடலை காப்பாற்ற, நம் உரிமைகளை காப்பாற்ற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் களத்தில் நிற்குது. ஆனா நாம் வாக்கு செலுத்த தயங்குறோம், நம் வாழ்க்கையை தொலைத்து விட கூட நம்ம சம்மதம் தெரிவிக்கிறோம், ஆனா வாக்கு செலுத்த தயங்குறோம். யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்க? யாருக்கு? 1000 ஆண்டு காலம் இந்த கோயில் கட்டி 1500 வருடமாகுதுன்னு போட்டிருக்காங்க. சோழர் காலத்து கட்டமைப்புன்னு போட்டிருக்காங்க. சோழர் காலத்து கட்டமைப்பு உள்ள போய் பாருங்க, யாருடைய சிலை அங்க இருக்குன்னு, யார் வடிவமைக்கப்பட்டார்கள் என்ற சிலை இருக்குன்னு போய் பாருங்கள். உங்கள் வரலாறு எப்படி மறுக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆக பெரும் உதாரணம். கோயிலை கட்டினவன் பெரும்பாட்டேன், உள்ள இருக்கிறவன் என்னுடைய முதல் பாட்டேன். ஆனா வெளியில இருந்து நாங்க தான் அந்த கோயிலை கட்டமைச்சோம் என்ற படமும் சிலையும்
யாரோடது இருக்குன்னு போய் பாருங்க. இப்படித்தான் நம் வரலாறு திருடுபானது. அந்த வரலாற்றை தமிழ் இனத்திற்கு சொல்லி தந்த மாபெரும் இயக்கமாகத்தான் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழும் சீமானும் இருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் நடக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில சேர நினைக்கிறான். அந்த பிள்ளைக்கு 10 வயசோ 12 வயசோ தெரியல, ஒரு குட்டி பையன் வந்து கேட்கிற, நான் சீமான் கட்சியில சேரணும், நான் நாம் தமிழர் கட்சியில சேரணும் அப்படின்னு வந்து பேசுறான். ஏன்? அவர் இந்த சூழ்நிலையை, இந்த அரசியலை, இந்த சமூக கோட்பாட்டை நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தை அவன் புரிந்து கொண்டு விட்டான். நாளைக்கான மண்ணையும் மலையையும் அடுத்த தலைமுறையும் காப்பாற்றி வைத்து விட்டு போவதற்கான ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான், இந்த தமிழ் தேசிய அரசியல் தான், இந்த நேர்மையானவர்கள் தான் என்று முடிவு கட்டுறோம். அந்த பச்சிலம் பிள்ளைகளுக்கு புரிந்ததை நாம் இந்த தலைமுறையோடு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் புரிந்து கொண்டோமே. ஆனால் இன்னும் 10 ஆண்டு காலம் போராடாம எளிமையாக தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க முடியும். இது சூழ்ச்சி நிறைந்த உலகம்தான். இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் சொல்லுகின்ற காலம்தான். நம்மை பொய்யாக கட்டமைப்பார்கள் தான். ஆனாலும் இந்த தளத்தில் நாம் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்? இந்த திராவிடர்கள் நம்மளை இப்படித்தான் துரத்தி அடிச்சாங்க. உங்கள் வரலாற்றை மறைச்சோம், நம் வாழ்வியலை மறைச்சாங்க, நம் கலையை மறைத்தார்கள், நம் பண்பாட்டை மறைத்தார்கள். இவற்றை எல்லாம் திருப்பி கொண்டு வருவதற்கான வரலாற்று பெரும் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இது ஒரு அரசியல் போராட்டமாக, ஒரு அரசியல் இயக்கமாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது மட்டுமல்ல, எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆக பெரும் கனவு. ஒரு சாதாரண கூட்டத்திலிருந்து எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத, அதாவது அரசியல் விழிப்புணர்வு இல்லாத, அதிகாரம் இல்லாத, உரிமை இல்லாத மக்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கான உரிமையை அதிகாரத்தையும் பெற செய்கின்றதாக நாம் தமிழர் கட்சி என்றைக்கோ மாறிவிட்டது. கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாகுது கட்சி தொடங்கி. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சமூக நீதி, பெண்ணியம் பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளும் கொடுக்காத பெரும் வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி கொடுத்தது பெண்களுக்கு. எல்லாரும் சம உரிமை பேசினார்கள், பெண்களுக்கான சுதந்திரத்தை, விடுதலையை பேசினார்கள். நாம் தமிழர் கட்சி செஞ்சு முடிச்சது. அப்படித்தான் இந்த மேடையில் நாங்கள் நிக்கிறோம். எங்கோ ஒரு மூலையில கடலோடி பகுதியில் இருந்த எண்ணெய் இன்றைக்கு சம பங்காக 50 விழுக்காடுக்கு 50 விழுக்காடு இந்த இடத்தில் நிக்க வச்சு அரசியல் பேச வைத்திருக்கிறது. எத்தனையோ குடும்ப பெண்களை கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல்ல எந்த தவறு நடந்தாலும் அதை கேள்வி கேட்கின்ற துணிவை பெற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கணும். ஏனென்றால் இந்த திராவிட கட்சிகள், திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், எல்லோருமே அரசியல் பிழைக்கத்தான் வந்தார்கள். ஆனால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற ஆக பெரும் தத்துவத்தை உணர்ந்த பிள்ளைகள் நாங்கள். இந்த மண்ணை காக்க போராடுறோம், இந்த மலையை காக்க போராடுறோம், இந்த மணலை காக்க போராடுறோம். வெறும் கமிஷன் ஏஜென்ட்களாக இருப்பவர்களை கசக்கி தூக்கி எறியுங்கள், உங்கள் பிள்ளைகளை கோபுரத்தில் அமர்த்துங்கள் என்றுதான் உங்களை நாங்கள் வேண்டி வந்து ஒவ்வொரு பகுதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். கத்தவும் முடியலங்க, கத்தவும் முடியல. நேத்தெல்லாம் எங்க அண்ணன் பேசினத காணொலியை பார்க்கும்போது உண்மையிலே தாழ முடியாத வருத்தமா இருந்தது. இப்படியெல்லாம் தொண்டை போன பிறகும் அவர் மக்களுக்காக தினசரி பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் நம் கனவை எவ்வளவு நேசிக்கிறார், இந்த மண்ணை எவ்வளவு நேசிக்கிறார், இந்த மகத்தான தமிழ் தேசிய அரசியலை எவ்வளவு நேசிக்கிறார். இனிமேல் அந்த மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிற காலம் குறைந்த காலம் தான் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் வந்து உங்கள் முன்னால் நிற்கிறோம். பல வகைப்பட்ட வகையில் நாம் பாதிக்கப்பட்டுட்டோங்க. இனிமேலும் ஒண்ணுமே இல்ல. இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க அள்ளிட்டு போற டிப்பர் லாரில அள்ளிட்டு போற மண்ணையும் மணலையும் அந்த கல்லையும், கல் குவாரிகள்ல இருந்து கொண்டு போற அந்த மலையை உடைச்சு கொண்டு போற கல்லையெல்லாம் பார்த்தா இன்னும் குறைஞ்சது 10 ஆண்டுகள் வாழலாம் இந்த பூமியில. அதுக்கு மேல இந்த பூமியில் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர நிலைமையை தான் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கல் குவாரி நடத்துறார், கல்லூரி நடத்துறார், மருத்துவமனை நடத்துறார், இன்னும் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய அனைத்து துறைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் எப்படிங்க மக்களுக்கு சரியான அரசியலை செய்வார்? உங்களுக்கான நலத்திட்டங்கள், ஒரு பச்சிளம் பிள்ளை ஒரு அரசு மருத்துவமனையோட லட்சணத்தை பாருங்க. ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு பச்சிளம் பிள்ளை அதனுடைய உடல் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் வச்சத ஒரு கையை எடுத்து அமிச்சிட்டாங்க, ஒரு கையை எடுத்து அமிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழல். நீங்க அரசாங்கத்தை கேள்வியே எழுப்ப முடியாது. எப்படி கேள்வி எழுப்பினாலும் நமக்கு சரியான பதில் கிடைக்காது.